Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு ரூம் மேக்ஓவர் வீடியோ. எனக்கு வந்து வீட்ல இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்குது கொஞ்சம் போர் அடிச்சிரும். அப்பப்ப ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் மாத்தி அரேஞ்ச் பண்ணுவேன். ஒரு வால் மேக்ஓவர் பண்றது, ஒரு சின்ன இடத்தை டெக்கரேட் பண்றது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஹோம் டெக்கரேஷன்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படினா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்கள் உங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எங்கள் வீட்டு ஹால் என்ட்ரன்ஸில் மெயின் டோர் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கேபினெட் இருக்குது. இந்த கேபினெட்டில் கிட்ஸோட புக்ஸு, ஸ்போர்ட்ஸ் ஐட்டம், ஸ்டேஷ்னரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். இந்த கேபினெட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்த டெக்கரேட் பண்ணி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கீ ஹோல்டர் மாட்டியிருக்கோம். இது வந்து ஒரு அயன் கீ ஹோல்டர். இந்த வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பக்கத்துலேயே வந்து எலக்ட்ரிக்கல் பேனல் இருக்குது. நம்மள நிறைய பேர் வீட்டில் இந்த பேனல் வந்து ஹாலில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? எனக்கு வந்து இதை கவர் பண்ணணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நானே ஒரு கிராஃப்ட் பண்ணி இது மேலே ஒட்டி வச்சுருந்தேன். அது ஓரளவுக்கு கவர் ஆகிருந்தது. ஆனால் இந்த தடவை வந்து இதை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இதை வந்து ஓப்பன் பண்ண முடியணும், அதே சமயம் இது இங்கே இருக்கிறதே தெரியக்கூடாது. அந்த மாதிரி இதை கவர் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து நிறைய லைவ் பிளான்ட்ஸ், அதாவது வீட்டுக்குள்ளே வளர்க்குற மாதிரி செடிகள் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். ஒரு ஜென் கார்னர், கொஞ்சம் கலர்ஃபுல்லான லைட்ஸ் எல்லாம் வச்சு இந்த இடத்த சூப்பராக டெக்கரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒவ்வொன்றா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து இந்த இடம் பிளெயினாக இருக்கிறதால இந்த இடத்துல நம்ம வால்பேப்பர் போட்டு கவர் பண்ண போகிறோம். வால்பேப்பர் ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த லைட்டை வந்து ஃபஸ்ட்டு கழட்டிட்டோம். ஸோ லைட் இருக்கும்போது அதை சுற்றி நீட்டாக ஒட்ட முடியாது. அதுக்காக வால்பேப்பர் வந்து இப்போல்லாம் ஆன்லைன்லேயே ஈஸியாக கிடைக்குது. நம்மளே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வால்பேப்பர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோலில் வரும். இது வந்து செல்ஃப் அடிசிவ் வால்பேப்பர், வினைல் வால்பேப்பர். ஸோ இது வந்து அந்த பின்னாடி இருக்கிற பேப்பரை எடுத்துகிட்டு லேபிள் மாதிரி நம்ம செவுத்தில் ஒட்டணும். நம்ம வீட்டில் வால்பேப்பரை எப்படி சுருக்கம் இல்லாமல் நம்ம நீட்டாக ஒட்டுறது, இந்த ஸ்விட்ச் போர்டு, இந்த லைட் ஃபிக்ஸிங் எல்லாம் வந்து எப்படி நீட்டாக கவர் பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. என் ஹஸ்பண்ட் தான் வந்து வால்பேப்பர் ஒட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். அந்த எலக்ட்ரிக்கல் பேனல் மேலேயும் நீட்டாக சுருக்கம் இல்லாமல் ஒட்டிட்டோம். பாருங்கள், அந்த ஸ்விட்சை சுற்றி கூட நம்ம வந்து கேப் இல்லாமல் நீட்டாக ஒட்டியிருக்கோம். இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு ஏற்கனவே அந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டதால் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக கவர் பண்ணலை. இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் பேனலை நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லைங்களா? அதனால் அந்த டோரோட ஓரங்களை மட்டும் நான் கத்தி வச்சு நீட்டாக கிழிச்சு விட்டுட்டேன். இப்போ வந்து இந்த பேனலை நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். அதே சமயம் இந்த எலக்ட்ரிக் பேனல் இங்கே இருக்கிறதும் வந்து கவர் ஆயிருச்சு. இந்த ஃபைனல் லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அந்த இடத்துக்கு ஒரு ரிச் லுக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது. இந்த வால்பேப்பர் எல்லாம் ஆன்லைனில் ஈஸியாக கிடைக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் க்யூட்டான பிளான்டர்ஸ் எல்லாம் வந்து நான் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் பிளான்டர் காம்போ செட். இது வந்து 4 பீஸ் வருது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பார்த்தோன்னா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் நான். இது வந்து பார்க்குறதுக்கு செராமிக் மாதிரி இருக்குது. ஆனால் இது செராமிக்கும் இல்லை, பிளாஸ்டிக்கும் இல்லை. இது வந்து ரெசின் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே விழுந்தால் உடஞ்சிருமேங்கிற பயம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். கீழே வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம தண்ணி ஊற்றும் போது எக்ஸ்ட்ராவாக ஊற்றிட்டா கூட அது இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் போயிடும். இந்த குட்டி பிளான்ட்டில் வந்து வீட்டுக்குள்ளேயே வைக்கிற மாதிரி சக்குலண்ட் பிளான்ட் தான் வச்சுருக்கேன். இந்த 3 பாட்லேயும் நம்ம மண் போட்டு செடி வச்சிடலாம். நான் இந்த வீடியோவில் காட்டுற டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாம் நான் மோஸ்ட்டாக மீஷோவில் இருந்து தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். மீஷோவில் நம்மளுக்கு ஹோல்சேல் ரேட்டில் இதெல்லாம் வாங்க முடியும். ரேட்டெல்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற, ரெஃபர் பண்ணிக்கோங்க.
மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு, இந்த ப்ராடக்டோட கோடு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய முதல் ஆர்டருக்கு 30%, அதாவது 100 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அவைல் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் பெரிய செடி வைக்கிறதுக்காக நான் இன்னொரு பிளான்டரும் வாங்கினேன். இது வந்து ஒரு மெட்டல் பிளான்டர், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிரிண்டட் பிளான்டர். இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து இந்த டிசைன் சூஸ் பண்ணேன். இது கீழே ஒரு ஸ்டாண்டோடு வருது. நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு அது மேலே வச்சுக்கலாம். இது வந்து மெட்டல் பிளான்டர். இதுலேயும் கீழே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து தண்ணி நிறையா இருந்தால் கீழே வளைஞ்சு போயிடும். அதுக்காக மெட்டல் பிளான்டரில் வந்து ஒரு சக்குலண்ட் வெரைட்டி பிளான்ட் தான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு இன்டோர் பிளான்ட்டு. இதோட நேம் எனக்கு தெரியல. பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இது வந்து ஒரு நர்சரியிலேருந்து வாங்கினேன். மீஷோவில் லைவ் பிளான்ட் எல்லாம் கிடைக்கிது. அதெல்லாம் ஒழுங்காக டெலிவரி கொடுப்பாங்களா, அதை பற்றி ஒரு ரிவ்யூ போடுங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக நான் ஒரு லக்கி பேம்பூ பிளான்ட் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. கீழே வந்து இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி போட்டு கட்டியிருக்காங்க, அந்த வேர் காயாமல் இருக்கிறதுக்காக. இந்த பாட் வந்து அது கூடவே வந்தது. அதில் வந்து இப்போ தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த வேர் மூழ்கிற மாதிரி நம்ம வந்து வச்சிடலாம். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. இப்போ வாங்கி 1 வாரம் ஆச்சு. நான் ஓப்பன் பண்ணினதை விட இப்போ வந்து இது கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இதெல்லாம் வந்து தண்ணியிலேயே வளரக்கூடிய லக்கி பேம்பூ பிளான்ட்ஸு. இது வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த செடியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து அந்த கேபினட் மேலே எப்படி அரேஞ்ச் பண்ணி டெக்கரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த குட்டி கேர்ள் பிளான்டரெல்லாம் வைக்கிறதுக்காக இந்த கார்னர் ஸ்டாண்டு வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து மெட்டல் ஃப்ரேமில் வுட்டன் ஷெல்ஃப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான கார்னர் ஸ்டாண்டு. இதை இங்கே வச்சிடலாம். இந்த கீ ஹோல்டர் இன்னும் ஃபங்க்ஷனலாக இருக்குது. எப்பவும் போல் இதில் கீஸ் எல்லாம் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அந்த பெரிய பிளான்டர் வச்சிடுறேன். எங்கள் ஹால் வந்து மித்த ரூம்ஸை விட கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் டல்லாக இருக்கும். இந்த ரூமில் பிரைட்னஸை அதிகப்படுத்துறதுக்காக நான் வந்து ஜன்னல் பக்கத்தில் ஒரு மிரர் ஃப்ரேம் வைக்க போகிறேன். அதுக்காக இந்த மெட்டல் ஃப்ரேம் வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து சென்டரில் மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கேண்டில் வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான வால் ஹேங்கிங் இது. இதை வந்து நம்ம செவுத்தில் மாட்ட போகிறோம். செவுத்தில் மாட்டுறதுக்கு நான் ஆணி அடிக்கவோ ட்ரில் பண்ணவோ போகிறதில்ல. இந்த ட்ரை வால் ஹூக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம மாட்டிடலாம். இது வந்து செவரை ரொம்ப டேமேஜ் பண்ணாது, குண்டூசி குத்துற மாதிரி ஹோல்ஸ் ஆகும், அவ்வளோதான். இதை வந்து நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம லிவிங் ரூம், ஸ்டடி ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணும்போது புக்கை விட ஒரு சூப்பரான டெக்கரேஷன் ஐட்டம் வேறு எதுவுமே இல்லை. இது மேலே ஒரு புத்தா ஃபேஸ் வைக்கிறேன். பக்கத்தில் ஒரு டீ லைட் ஹோல்டர் வச்சிடலாம். இந்த கேபினட் மேலே இன்னும் கொஞ்சம் செடியெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பால்கனியிலேருந்து கொஞ்சம் மணி பிளான்ட்ஸ் கட்டிங் எல்லாம் எடுத்திருக்கேன். என்கிட்ட 2 வெரைட்டி மணி பிளான்ட்ஸ் இருக்குது. ரெண்டையுமே யூஸ் பண்ண போகிறோம். இந்த செடியில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இலை இருந்தால் போதும், நம்ம தண்ணியில் போட்டு வச்சா அது வந்து ஒரு செடியாக வளர்ந்துடும். இந்த மணி பிளான்ட்டை நம்ம வீட்டில் எப்படியெல்லாம் வளர்க்கலான்னு ஏற்கனவே நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை ஒரு இலையாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். நம்ம கட் பண்ணும்போது இந்த நோடு வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் புதுசாக வேர் விட்டு இலைகளெல்லாம் விட்டு இது வளரும். இப்போ இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து ஒரு பொக்கே மாதிரி அரேஞ்ச் பண்ணி லைட்டாக ஒரு த்ரெட்டு வச்சு சுற்றிக்கிறேன். டைட்டாக சுற்றக்கூடாது, லேசாக சுற்றிக்கலாம். என்கிட்ட வீட்டில் வேஸ்ட்டாக இருந்த ஒரு பாட்டிலை வந்து இந்த மாதிரி கயிறு சுற்றி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சின்ன பொக்கேவை அதில் வச்சிடலாம். இது வந்து புது இலைகள் விட்டு நம்மளுக்கு வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிரும். இதே மாதிரி இன்னொரு பாட்டிலும் ரெடி பண்ணிக்கிறேன்.
இந்த செடியெல்லாம் ஒரே ஹைட்டில் வைக்கிறத விட ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஹைட்டில் வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லா செடியும் தனித்தனியாக தெரியுது, பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம அடித்த ஃப்ரேமுக்கு கீழே வந்து ஒரு ஜென் கார்னர் க்ரியேட் பண்ணிடலாம். வீடு அமைதியாக இருக்கிறப்ப இந்த தண்ணி விழுகிற சத்தம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும், வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே இருக்கும். இதுக்கு பக்கத்தில் ஒரு அரோமா டிஃப்யூசர் வைக்கிறேன். நம்ம மேலே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இந்த அரோமா ஆயில் ஒரு 3-4 சொட்டு போட்டுட்டு கீழே கேண்டில் ஏற்றி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வீடே ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் லைட்ஸ் போட்டுக்கிறேன். இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் லைட்ஸை நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். இந்த கர்டன் ராடில் வந்து இந்த லோட்டஸ் ஹேங்கிங் மாட்டிக்கிறேன். இப்போ வந்து இந்த கேண்டில் எல்லாம் ஏற்றி வச்சிடலாம். இந்த டெக்கரேஷன் வந்து நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அந்த வால்பேப்பர், அந்த லைவ் பிளான்ஸோட ஃப்ரெஷ்னஸ்ஸு, அந்த வாட்டர் ஃபால்ஸு, லைட்ஸு, இந்த இடமே வந்து வேறு லெவலில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஒரு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லுக் பார்த்துடலாம். நம்ம வெளிச்சத்தில் பார்த்துட்டோம். லைட் ஆஃப் பண்ணி அந்த நைட் வியூ நம்ம பார்த்துடலாம். எங்கள் வீட்டில் எங்கள் 2 குட்டீஸும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. இந்த மேக் ஓவர் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஹோம் டெக்கரேஷன் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்ப மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் காமிச்ச ஹோம் டெக்கரேஷன் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.